ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சுவாமிஜிஸ் இது மாதிரி குருஜிஸ் இது மாதிரி ஃபிலாசபர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்களோட சூழ்நிலைகள், அவங்களோட சர்க்கம்ஸ்டன்சஸ், அவங்களோட ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வேற. ஓகே, உங்களோடது வேற. இப்போ எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு 70-80% தான். அவங்களுக்கு உங்களை பற்றி அப்புறம் எப்படி 100% உங்களுக்கு தெரியும்? எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்? ஸோ நீங்கள் உங்களோட மனதை அமைதியாக்குங்க, அன்டிஸ்டர்ப்ட் ஆக்குங்க. அந்த உங்களோட மனது தான் உங்களை பற்றின ஒரு 100% உங்களை பத்தி தெரியும். இதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா எங்களோட ஒரு தாட் ஃபோன் ஒரு மெடிடேஷன் இருக்கு. அது இல்லைன்னா எனி மெடிடேஷன்ன்றது தியானம்ன்றது உங்களோட ஒரு ஃபோக்கஸிங் பவர் இன்க்ரீஸ் பண்றது, இல்ல தேவையில்லாத எண்ணங்கள்ல இருந்து வெளியேறது, மற்றபடி மனதை அமைதிப்படுத்துறது தான் தியானம். ஸோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா யூ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ எனி குருஜி. யூ டோன்ட் ஃபாலோ ஆர் யூ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ எனி குருஜி. உங்களோட மனதை அமைதியாக்குங்க. இது மாதிரி தியான பயிற்சி மூலமா அமைதியாக்கினீங்கன்னா அது சொல்றதை கேளுங்க. அதுதான் உங்களோட குரு.